வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெட் பேப்பர் 2 பார்ட் 6 வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 5 வீடியோ போட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு இன்னைக்கு அக்டோபர் 15 நம்ம சொல்லியிருந்தோம் கொஸ்டின் கொடுக்கறதா. 1000 கொஸ்டின்ஸ் கொடுக்க சொன்னா இப்போ 500 கொஸ்டின் பிடிஎஃப் வந்து ரெடியா இருக்கு உங்களுக்கு. அதாவது 6th to 8th எந்த கொஸ்டினுமே விடாம ஒரு 1000 கொஸ்டின் நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போறோம். அடுத்து 9th 10th ஒரு 1000 கொஸ்டின் ரெடி பண்ணி கொடுக்க போறோம். இதை படிச்சாலே போதும், டெட்ல கேட்குற எல்லா கேள்வியும் 30க்கு 30 ஸ்கூல் புக்ல எங்க கேட்டாலும் உங்களால கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். எனக்கு படிக்க டைம் இல்லை, என்கிட்ட புக் இல்லை அப்படின்றவங்க இந்த பிடிஎஃப் வாங்கிக்கோங்க. 500 கொஸ்டின் நிரம்பிய வினாக்கள் ரெடியா இருக்கு. வேணுன்றவங்க அந்த சேனல் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி மெசேஜ் பண்ணி 25 rupees பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் கிடைச்சிடும். இந்த இல்லை எனக்கு காசு வேணாம், என்னால் காசு கட்ட முடியாது அப்படின்றவங்க நம்ம வீடியோ போடுறத பார்த்து எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் 30 கேள்விகள் இருக்கு. 30 கேள்விகள் பார்க்க போறோம். இப்போ முதல் கேள்வியை பார்த்தலாம். கற்றவர்களுக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் டேஷ் எனப்படும். கற்றவருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவைகளாகவும் அமையும் சொற்கள் டேஷ் எனப்படும். இதற்கு சரியான ஆப்ஷன் பி திரிச்சொல். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிஎஃப் வாங்கிக்கோங்க. பிடிஎஃப் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி, திரிச்சொற்களை எத்தனை வகைப்படுத்தலாம்? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 2. திரிச்சொற்களை எத்தனை வகைப்படுத்தலாம்? 2 வகைப்படுத்தலாம். அது என்னன்னு பாருங்க. ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல், பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் அப்படின்னு 2 வகைப்படுத்தலாம். அடுத்து மூன்றாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது தமிழ் சொல்லாகும் கேட்டிருக்காங்க. இதுல எது தமிழ் சொல்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி கிழமை. கிழமை அப்படின்றது ஒரு தமிழ் சொல். ஸோ மிச்சதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீதமுள்ள சொற்கள், அதாவது இந்த வருடம் நம்ம யூஸ் பண்ற வருடமா இருக்கட்டும், இல்லை மாதமா இருக்கட்டும், சக்கரம், இதெல்லாம் தமிழ் வழக்குல இருந்தாலும் இது வந்து தமிழ் சொல் கிடையாது. அப்ப இது என்ன சொல் அப்படின்னா வடமொழி அப்படின்ற சமஸ்கிருத சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட சொற்களை எத்தனையா பிரிக்கலாம்? 2ஆ பிரிக்கலாம். அது என்ன தற்சமம் தற்பவம் அப்படின்னு 2 வகையா பிரிக்கலாம். அப்போ கிழமை அப்படின்றதுதான் நம்மளோட தமிழ் சொல்லு. நம்ம யூஸ் பண்ற அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற வருடமா இருக்கட்டும், இல்ல மாதமா இருக்கட்டும், சக்கரம், இதெல்லாம் தமிழ் சொல் கிடையாது. இதெல்லாம் ஒரு வடமொழி சொல்லு. இது வடமொழி சொல் எப்படி சொல்லலாம்? சமஸ்கிருத சொல் அப்படின்னு சொல்லலாம். வட சொற்களை எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்க? 2ஆ பிரிச்சிருக்காங்க. அதனால தற்சமம் தற்பவம் அப்படின்றது. அடுத்து நான்காவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியான வாக்கியம் எது என கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கரெக்டான வாக்கியம் பார்த்தலாம். ஆப்ஷன் பி, நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் அப்படின்றதா கரெக்ட். செல்கிறோம் வராது, செல்லுவோம் வராது, செல்ல இருக்கிறோம் வராது, சென்றோம் அப்படின்றதா கரெக்டான வாக்கியம். அடுத்து ஐந்தாவது கேள்வி, துறைமுகம் அப்படின்ற கலைச்சொல் கேட்டிருக்காங்க. கலைச்சொல் எப்பயுமே கேட்பாங்க, அதெல்லாம் பார்த்துச்சோம். துறைமுகம் அப்படின்றதுக்கு கலைச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி ஹார்பர். ஹார்பர் தான் துறைமுகம் சொல்லியிருக்காங்க. மித்த ஆப்ஷனுக்குலாம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஷிப்யார்ட் அப்படின்ற கப்பல் தளம். ஷிப்யார்ட் அப்படின்றது கப்பல் தளம். செயிலர் அப்படின்றது மாலுமி. செயிலர் அப்படின்றது மாலுமி அப்படின்றது என்னன்னா நங்கூரம். பார்த்து வச்சுக்கோங்க. மித்த ஆப்ஷன்ஸ்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம். நிகர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி பொருள் என்ன அப்படின்றது புக் பேக் பின்னாடி இருக்கிறத கேட்பாங்க. ஸோ நிகர் என்பதன் பொருள் என்ன? சமம். நிகர் அப்படின்னா சமம். அடுத்து ஏழாவது கேள்வி, புரட்சி கவிஞருக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பிசிராந்தையார் நூல். இதெல்லாம் அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் தான். புரட்சி கவிஞருக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற தந்த நூல் என்னது? பிசிராந்தையார் அப்படின்ற நூல் ஒரு நாடக நூல். அப்ப புரட்சி கவிஞர்னா நிறைய பேருக்கு தெரியாது, படிச்சவங்களுக்கு இது ரெகுலரா தெரியும். புரட்சி கவிஞர் அப்படின்றது பாரதிதாசனுக்குரியது. இப்ப பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல் எது? பிசிராந்தையார். அடுத்து எட்டாவது கேள்வி, பாரதிதாசன் நூல்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி குயில் பாட்டு. பாரதிதாசன் நூல்களை தவறானது ஆப்ஷன் சி குயில் பாட்டு. அப்ப பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, கண்ணகி புரட்சி காப்பியம் அப்படின்றது கரெக்ட். ஏற்கனவே எக்ஸ்ட்ரா நூல்கள்லாம் சொல்றேன். பாரதிதாசனோட எக்ஸ்ட்ரா நூல்கள் வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க. பாரதிதாசன் நூல்கள் பாண்டியன் பரிசு, அழகின் வீடு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, கண்ணகி புரட்சி காப்பியம், இதெல்லாம் என்னது? பாரதிதாசனோட நூல்கள். அடுத்து 9வது கேள்வி, பாரதிதாசனோட மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி புரட்சி கவிஞர். ஏற்கனவே போன கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம். புரட்சி கவிஞர் அப்படின்றது பாரதிதாசனோட இயற்பெயர்.
மகாகவி அப்படின்றது யாருடைய சிறப்பு பெயர் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மகாகவி அப்படின்றது யாரோடதுன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 10வது கேள்வி, பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி மயில். அப்ப பாரதிதாசன் பெண்களுக்கு நிகரா என்ன சொல்லியிருக்காரு? மயில சொல்லியிருக்காரு. அடுத்து 11வது கேள்வி, வெற்பு என்பதன் பொருள். இதற்கு சரியான ஆப்ஷன் சி மலை. வெற்பு என்பதன் பொருள் என்ன? மலை. அடுத்து 12வது கேள்வி, நாலடியார் நூலை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் சி ஜி.யு. போப். நாலடியார் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். திருக்குறளையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப் தான். அடுத்து 13வது கேள்வி, விச்சை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ கல்வி. அதாவது விச்சையை பிச்சைன்னு வச்சுக்கோங்க. பிச்சை எடுத்தாவது கல்வியை கத்துக்கணும். அப்ப விச்சை அப்படின்றது பொருள் கல்வி. அடுத்து 14வது கேள்வி, ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கல்வி தான் ஒரு குழந்தைக்கு நம்ம சேர்த்து வைக்க வேண்டியது. அடுத்து 15வது கேள்வி, 11 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி நாலடியார். அப்ப 11 கீழ்கணக்கு நூல்கள் என்னென்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 11 மேல் கணக்கு நூல்கள் எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 16வது கேள்வி, நாலடியாரின் வேறு பெயர்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி அறநூல் அப்படின்றது தவறானது. அப்போ நாலடியார் வேறு பெயர்கள்ல சரியானது என்ன? வேளாண் வேதம், நாலடி 400, தமிழ் நீதி நூல் அப்படின்றது நாலடியாரோட வேற நூல்கள். இது நம்மளுக்கு கூற்றுகளை கேட்பாங்க. நான் கூற்று கேள்வியில் ஏன் கேட்கல அப்படின்னா லைன் பை லைன் படிக்கும் போது நம்மளுக்கு நல்லா மண்டையில நிற்கும். கூற்றுகளில் வைக்கும் போது நம்ம தவறுகளை தவிர்க்க முடியும். அதனாலதான் நாலடியாரோட வேறு பெயர்கள் என்ன? வேளாண் வேதம், நாலடி 400, தமிழ் நீதி நூல். அடுத்து 17வது கேள்வி, கல்வி அறிவு இல்லாதவனை திருவள்ளுவர் எவ்வாறு கூறுகிறார்? இதற்கு சரியான ஆப்ஷன் பி விலங்கு. அப்ப கல்வி அறிவு இல்லாதவனை திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காரு? விலங்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 18வது கேள்வி, நன்றின் பால் உயிப்பது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. நன்றின் பால் உயிப்பது அறிவு. இது ஒரு திருக்குறள், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 19வது கேள்வி, 19வது கேள்வி, பள்ளி தளமனைத்தும் கோவில் செய்குவோம் எங்கள் பாரதி தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி மகாகவி. அப்போ புரட்சி கவிஞர் யாருன்னு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பாஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்ததா பாஸ்ட் வீடியோல இருக்கு. மக்கள் கவிஞர் யாருன்னு தெரிஞ்சாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரியல அப்படின்னு சொல்லுங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். பள்ளி தளமனைத்தும் கோவில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தா மகாகவி. இந்த மகாகவி அப்படின்றவர் யாரு? பாரதியார். அடுத்து 20வது கேள்வி, திருக்குறளை பரப்பு பணி செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி முனுசாமி. திருக்குறளை பரப்பு பணி செய்தவர் யாரு? ஆப்ஷன் சி முனுசாமி. அடுத்து 21வது கேள்வி, திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவு நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்புரை செய்தவர் யாரு? அதே ஆப்ஷன் சி முனுசாமி தான். திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்புரை செஞ்சவர் யாரு? முனுசாமி. இவரோட பேர் திருக்குறளாளர் வி முனுசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறளாளர் வி முனுசாமின்னு சொல்லுவாங்க. அடுத்து 22வது கேள்வி, நூலின் டேஷ் பொருளை உணர்ந்து கற்க வேண்டும். நூலோட டேஷ் பொருளை உணர்ந்து கற்க வேண்டும். நூல்ல உட்பொருட்களை உணர்ந்து கற்கணும்னு சொல்லியிருக்காங்க. நூலோட உட்பொருட்களை உணர்ந்து கற்க வேண்டும். அடுத்து 23வது கேள்வி, முனுசாமி எழுதிய நூல்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி திருவள்ளுவ மாலை. முனுசாமி எழுதிய நூல்களில் தவறானது திருவள்ளுவ மாலை. இந்த திருவள்ளுவ மாலை எழுதினது யாரு? கபிலர். அப்போ முனுசாமி எழுதின நூல்கள் பார்த்துடலாமா? வள்ளுவர் காட்டிய வழி, வள்ளுவர் உள்ளம், திருக்குறள் நகைச்சுவை. குழப்பும் பார்த்து வச்சுக்கோங்க. வள்ளுவர் காட்டிய வழி, வள்ளுவர் உள்ளம், திருக்குறள் நகைச்சுவை. புகழ்பெற்ற நூல்கள் இவரோடது என்னென்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் உலகம், திருக்குறள் உரை விளக்கம் இவரோட நூல்கள். அப்போ இதுல 5 நூல்கள் பார்க்குறோம் அவரோடது. வள்ளுவர் காட்டிய வழி, வள்ளுவர் உலகம், வள்ளுவர் உள்ளம், திருக்குறள் நகைச்சுவை, திருக்குறள் உரை விளக்கம். அடுத்து 24வது கேள்வி, காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு காலம் அறிதல். அப்ப காலத்தோட அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் என காலம் அறிதல். இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கிறதா, ஸோ அதனாலதான் எடுத்திருக்கோம். அடுத்து 25வது கேள்வி, பள்ளி மறுதிறப்பு என்னும் கதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பள்ளி மறுதிறப்பு அப்படின்ற
கதையோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி சுப்பரபாரதி மணியன் அப்படின்றவர் தான். பள்ளி மறு திறப்பு அப்படின்ற கதையோட சுப்பரபாரத மணியன் அப்படின்றவர் தான் இதோட ஆசிரியர். இவரோட வேற நூல்கள் என்னென்னு பார்த்தலாமா? பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமன், கதை சொல்லும் கலை. இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், பின்னாடி வேட்டை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி வேட்டை எது எதுக்கு அப்படின்னா, வேட்டைன்னா சண்டை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. தண்ணீருக்கும் மண்ணுக்கும் தான் வேட்டை நடக்குன்ற கதை சொல்ற அளவுக்கு நம்ம வந்துருவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களா கதையை கிரியேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 26வது கேள்வி. கனவு என்பது டேஷ் இதழ்னு கேட்டிருக்காங்க. கனவு அப்படின்றது ஒரு இலக்கிய இதழ். கனவு அப்படின்றது ஒரு இலக்கிய இதழ். அடுத்து 27வது கேள்வி. நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யார்? நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ பவணந்தி முனிவர். நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ பவணந்தி முனிவர். அடுத்து 28வது கேள்வி. ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை மொழி எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களாக உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழிகளில் எத்தனை எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களாக இருக்கு? ஆப்ஷன் சி 40. அப்போ மொத்தம் ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை கேட்டிருக்காங்க? 42. அதுக்காக தான் அடுத்தடுத்து கொடுத்துருக்கேன். மொத்தம் ஓரெழுத்து ஒரு மொழியில இருந்து எப்படியாவது ஒரு கேள்வி வந்துடும். ஸோ அந்த டாபிக்கை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 42. அதுல ஓரெழுத்து ஒரு மொழி நெடில் எழுத்துக்கள் எத்தனை? ஆப்ஷன் சி இகழ்ச்சி. சி அப்படின்றத பொருள் என்ன? ஆப்ஷன் சி இகழ்ச்சி. இதோட 30 கேள்விகள் முடிச்சிருக்கோம். உங்களுக்கு பிடிஎஃப், அதாவது 500 கேள்விக்கு ரெடியான பிடிஎஃப் இருக்கு. வேணுன்றவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போட்டு 25 ருபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் அனுப்பிச்சிருவோம். இன்னும் 2 டேஸ்ல சயின்ஸ்க்கான கொஸ்டினும் ஹிஸ்ட்ரிக்கான 1000 கொஸ்டினும் ரெடி ஆயிரும். வேணுன்றவங்க முன்னாடியே அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சயின்ஸ் கொஸ்டின் வேணுமா, சோசியல் கொஸ்டின் வேணுமா அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.